நமக்கு ஜெயம் தருகிற தேவன். ஆமென். இன்னைக்கு சங்கீத பாகத்தை நாம் வாசித்தோம். சங்கீதம் 33ஆம் சங்கீதம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட, சத்தமாய் சொல்லுங்கள், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமென். அவர் கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. அவர் சொல்ல, வசனம் சொல்லுகிறது, அவர் வாயின் வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளுடைய சர்வ சேனைகள், நாம் பார்ப்பதும் பார்க்கக்கூடாத சகல காரியங்களும் அவர் தம்முடைய வாயின் வார்த்தையினால் உருவாக்கினார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய வாயின் வார்த்தைகளினால் உருவாக்குகிற தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு தலைப்பிலே உங்களுக்கெல்லாம் ரொம்ப அறிமுகமான ஒரு காரியத்தை திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்தி நான் கடந்து போக விரும்புகிறேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். இங்கே இயேசுவினால் தேவ ஆவியினால் நிறையப்பட்டவராய் பரிசுத்தாவின் நிறைவோடு கூட யோவான் இப்படி எழுதுகிறார், அவர் நடந்தபடி தானும் நடக்க வேண்டும். அவருக்குள் நிலைத்திருக்கிற நான் அவரிலும் அவர் என்னிலும் நிலைத்திருக்கிறார். அவர் எனக்குள் உலாவி எனக்கு தேவனாய் இருக்கிறார். நான் தனிமையானவன் அல்ல, நான் வெறுமையானவன் அல்ல, எனக்குள் தேவன் வாசமாய் இருக்கிறார் என்று ஒருவன் சொல்வானானால் அவர் நடந்தபடி தானும் நடக்க வேண்டும். அவர் எப்படி வாழ்ந்தாரோ, அவர் எப்படி இருந்தாரோ, அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்ததோ அப்படியே அவனும் இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே நாம் வாசிக்க கேட்கிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம், 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானா, நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாகத்தக்கதாக, ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு நாளிலே அவருடைய பிரசனத்திலே நாம் தைரியம் உள்ளவளாக, குற்றமற்றவளாக அவருடைய பிரசனத்திலே நிற்கிறவளாய் நாம் இருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிறவன் பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். ஆமென். சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. அவர் இயேசு இந்த உலகத்தில் எப்படி இருந்தாரோ, விசுவாசிகள் எப்படி இருக்கிறார்களா? சொல்லுங்களேன், எப்படி இருக்கிறாங்க? நாமும் அவர் இருந்த பிரகாரமாகவே நாமும் இந்த உலகத்திலே இருக்கிறோம். சொல்லுங்களேன், பக்கத்தில் கரங்களை குலுக்கி, பிரதர் நம்ம எப்படி இருக்கிறோம் தெரியுமா? அவர் எப்படி இருந்தாரோ அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? அவர் இருந்த வண்ணமா, இயேசு இந்த உலகத்தில் எப்படி இருந்தாரோ அதே வண்ணமாக நாம் இருக்கிறோம். அப்பதான் தேவனுடைய நியாயஸ்தானத்திற்கு முன்பாக தைரியம் உள்ளவளாய் நாம் நிற்க முடியும். தைரியம் உள்ளவளா, நான் இயேசுவின் பிள்ளை, இயேசுவின் ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டவன், நான் நீதிமான், நான் பரிசுத்தவான் என்று தேவனுடைய சன்னதியிலே ஒருவன் தைரியமாய் நிற்க வேண்டும் என்று சொன்னால், இங்கே அப்போஸ்தலன் சொல்லுகிறாங்க, அவர் இருந்த வண்ணமாக நாமும் இந்த உலகத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா, சோத்ர ஹல்லேலூயா. அப்போ ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னா, இந்த உலகத்திலே கிறிஸ்தவர்களாக நம்ம ஆலயத்திற்கு வருகிறோம், தேவனை ஆராதிக்கிறோம், காணிக்கைகள் தசமங்களை செலுத்துகிறோம், சில ஊழியங்களிலும் பங்கு பெறுகிறோம், அதெல்லாம் ரொம்ப முக்கியம்தான். ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது, அவர் எப்படி இருந்தாரோ அப்படியே இருக்கிறவளாக நாம் இருக்க வேண்டும் என்பதை வேதம் வலியுறுத்தி சொல்லுகிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏனோ தானோ என்றல்ல, இயேசு இந்த உலகத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு ஒரு மாதிரியை காண்பிக்கும்படியாய் தான் இயேசு வந்தார். இயேசு சர்வ வல்லமை உள்ள தேவன், தேவனுடைய குமாரன், அவர் முதல் பேரானவர். அவர் இந்த உலகத்தில் கடந்து வர காரணம் என்னன்னா, நீங்க உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய சமூகத்தில் நாம் எப்படி இருப்போம் என்பதை காண்பிக்கும் பொருட்டாக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருக்கிறவளாய் நாம் காணப்பட வேண்டும்.
1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை இப்படி வாசிக்கும் பொழுது, பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று வெளிப்படவில்லை. ஆனாலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் அவரை தரிசிப்பதினால் என்று வாசிக்கிறோம். அவர் இங்கே யோவான் சொல்லுகிறார், நாம இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று எனக்கு தெரியல. ஆனா எனக்கு ஒன்று தெரியும், அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாம் இருப்போம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. இயேசு எப்படி இருந்தாரோ அப்படியே இயேசுவை போலவே நாம் இருக்க போகிறவளாக நம்ம மாற போகிறோம். அல்லேலூயா. அப்போ ரொம்ப முக்கியம். அதை தான் யோவான் 4:17 வாசித்தோம். அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாம் உலகத்திலே நாம் இருக்கிறோம். அப்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுதான் மாதிரி. பவுல் ஒரு முறை சொல்லும் போது அவர் சொல்கிறாங்க, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறதை போல நீங்க என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னார். அப்போ அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொன்னா, இயேசு எப்படி இருந்தாரோ அப்படியே தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்தார் அப்போஸ்தலனாகிய பவுல். அப்ப இங்க இயேசு சொல்லும் போது சொல்லுகிறாங்க, அப்போஸ்தலன் சொல்லும் போது சொல்லுகிறார், அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம இருப்போம். அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே இருப்போம். அப்ப இன்னைக்கு கவனிங்க, இன்னைக்கு நான் சொல்ல விரும்புவதெல்லாம், நாம் எப்படியே எங்க அப்பா இருக்கிறதை போல அல்ல, எங்க ஊர்க்காரங்க இருக்கிறதை போல அல்ல, எங்க சபையாரை போல அல்ல, எங்க பக்கத்து வீடுகளிலே இருக்கிறவளை போல அல்ல. என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது என்று சொன்னால், இயேசு எப்படி இருந்தாரோ அப்படியே இருக்கிற வண்ணமாகவே, அவர் இருக்கிற வண்ணமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய மன விருப்பமும் என்னுடைய வாஞ்சியுமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீங்களா? வாசிங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்திருந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். கவனிங்க, தேவன் எவர்களை முன் குறித்தாரோ, யாரெல்லாம், இவன் என் பிள்ளை, இவன் பரலோகத்திற்கு வர வேண்டும், இவனை நான் என் ரத்தத்தினால் கழுவினேன், இவன் தாயின் தாயின் கருவிலே உருவாகுவதற்கு இவனை நான் பேரிட்டு அழைத்தேன், இவன் என்னுடையவன், இவர் என்னுடையவன் என்று யாரை அவர் முன்குறித்தாரோ, தேவன் யாரை முன்குறித்தாரோ அவர்களை எதற்காம், அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படிக்கு. ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் என்று சொல்லுங்களேன். எதற்கு முன்குறித்தார் உங்களை என்னையும்? சத்தமாய் சொல்லுங்களேன். எதற்கு முன்குறித்தார்? ஏதோ சர்ச்சைக்கு வந்துட்டு போவதற்காக அல்ல, ஏதோ சர்ச்சில் வந்தால் சுகம் கிடைக்கும் என்பதற்காக அல்ல. நான் எல்லா இந்துக்கள் ஆலயத்து கோயில்களுக்கு போகிறாங்க, நான் கிறிஸ்துவன் தேவாலயத்துக்கு போகிறேன் என்று பேருக்காக அல்ல. இங்க இயேசு சொல்லுகிறாங்க, அவர் எவர்களை முன்குறித்தாரோ தம்முடைய குமாரனின் சாயலாகவே இயேசுவை போலவே நீங்கள் இருக்கும்படிக்கு அவர் உங்களையும் என்னையும் முன்குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. நீங்களும் நானும் எப்படி முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம்? சத்தமாய் சொல்லுங்களேன், எது எப்படி முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம்? இயேசுவின் சாயலாய் இருக்கும்படிக்கு, இயேசுவை போலவே இருக்கும்படிக்கு. நம்ம ஊர்க்காரங்களை போல, நம்மளுடைய உற்றார் இனஜனபந்துகளை போல, நம்மளுடைய பள்ளியில நம்மோடு படித்த மற்ற நண்பர்களை போல, அவர்களை போல அல்ல, நாம் இயேசுவை போலவே இருக்கும்படிக்கு அவர் நம்மை முன்குறித்தார். இயேசுவோடு கூட 12 அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க. இந்த 12 அப்போஸ்தலர்களும் அவர்களை ஒருவர் பார்த்தா எப்படி இருந்தாங்கன்னா, இயேசுவை போலவே இருந்தாங்க. அவரை போலவே வஸ்திரம், அவரை போலவே முடி, அவரை போலவே தாடி. அதனாலதான் அவங்க ஆசாரியர்கள் வந்து கேட்கிறாங்க, எனக்கு இயேசு, யூதாஸ் காரியோத்து சொல்லுகிறான், நான் யாரை முத்தமிடுகிறேனோ அவர்தான் இயேசு. இயேசுவை போலவே இருக்கிறாங்க. இயேசுவை பார்த்தா அவர்களை பார்த்ததை போல இருக்காங்க.
நாங்க கன்ஃபியூஸ் ஆகி வேற யாரான கொடுத்துட்டு வந்துடக்கூடாது. அப்போ யூதாஸ் கடந்து சென்று இயேசுவை முத்தமிட இயேசுவை பற்றி கொண்டாங்க, பிடித்து கொண்டாங்க. அப்போ அவரோடு கூட பயணித்தவர்கள் எப்படி இருந்தாங்கன்னா அவருடைய சாயலின்படியே தங்களை மாற்றிக்கொண்டாங்க. ஹல்லேலூயா, சத்தமாய் சொல்லுங்கள ஹல்லேலூயா. இன்னைக்கு அன்புக்குரியவர்களே, இதை கேட்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு அன்புக்குரியவர்களே உங்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு மிக தாழ்மையான வேண்டுகோள் என்னவென்னா, நம்மை மாற்றிக்கொண்டே இருக்கணும். அனுதினமும் நம்மை மறுரூபமாக்கி கொண்டே இருக்க வேண்டும். நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம், யோசனைகள் எல்லாம், பேச்சுகள் எல்லாம், சிந்தைகள் எல்லாம் இயேசு எப்படிப்பட்டவரோ அப்படிப்பட்டவராகவே நாம் மாறுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இந்த 1 யோவான் 3ஆம் அதிகாரத்திலே வாசிப்போமானால் நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆனால் நான் வேகமாக நான் கடந்து போக விரும்புகிறேன். இந்த 3ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். கவனிங்க, அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிற நாம் இயேசுவை போலவே இருப்போம், இயேசுவின் சாயலாகவே இருப்போம். இயேசு எப்படிப்பட்டவரோ அப்படிப்பட்டவராகவே நாம் இருந்தால்தான் நித்திய வாழ்வு என்று அறிந்திருக்கிற நான், இங்க வசனம் சொல்லுகிறது, அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறதை போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல கரங்களை பிடித்து சொல்லுங்கள, பிரதர், என்னையும் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் இயேசுவை போல நம்மை சுத்திகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஏதோ வந்தோம் ஏதோ போனோம் என்பதல்ல, ஏதோ வந்தோம் ஏதோ ஆராதித்தோம் என்பதல்ல. சர்ச்சை விட்டு வெளியே போனதுமே மனசும் மாம்சமும் விரும்புகிறபடி நடக்கிறதல்ல. இயேசுவை போலவே, இயேசு உள்ளவராய் இருக்கிறதை போல நாமும் எப்படி இருக்க வேண்டுமா, தன்னைத்தானே சுத்திகரித்துக் கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறிவும் இல்லை என்று சொல்லி 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 8ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கவே, பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அல்லேலூயா. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் அவன் பாவம், சொல்லுங்களா, அவன் பாவம் செய்ய மாட்டான். அவன் தேவனுக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபட மாட்டான். தன் மனசும் மாம்சமும் விரும்புகிறபடி அவன் நடக்க மாட்டான். அயோக்கியமானதை தேட மாட்டான். அயோக்கியமானதை தனக்குரியதென்று எண்ண மாட்டான். அவன் ஏன் என்று சொன்னால் அவன் தேவனுடைய சாயலாய் இருக்கும்படிக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவன். அவரை போலவே அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே தன்னை மாற்றும்படிக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவன். இங்க சொல்ல, நான் தேவனை போல், இயேசுவை போல், சர்வ வல்லவரை போல அவருக்கு ஒப்பானவராக, அவர் என்னிலும் நான் அவரிலும் இருக்கிறவன் நாமாக, அவர் வேற நான் வேறல்ல, நானும் அவர் ஒருவரில் ஒருவராய் இருக்கிறோம் என்று சொன்னால், இங்க வசனம் சொல்லுகிறது, தேவனால் பிறந்தவன் யாரெல்லாம் தேவனுடைய சாயலால் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ, முன்குறித்திருக்கிறார்களோ, அவன் பாவம் செய்யான். ஏனென்றால் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. கரங்களை கட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமே. நாம நினைத்து நம்மள வாழ்க்கை மற்ற ஜாதி ஜனங்களை போல இருக்கும்படிக்கு தேவன் நம்மை அழைக்கல. மற்ற உலகத்தானை போல இருக்கும்படிக்கு தேவன் நம்மை அழைக்கல. அவனுடைய வித்து நமக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் அவன் பாவம் செய்யான். அல்லேலூயா, சோத்ரம், அல்லேலூயா. இதே காரியத்தை 1 பேதுருவிலே நம்மால் வாசிக்க முடியும். அங்க வசனத்திலே நாம் வாசிக்கும் போது 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறதை போல நீங்கள் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் எப்படி இருக்க வேண்டும்? சத்தமாய் சொல்லுங்களேன். எப்படி இருக்க வேண்டும்? எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தராய் இருக்க வேண்டும். உலகத்திற்கு நம்மளோட வாழ்க்கையில இடம் கிடையாது. பொய்க்கும், பித்தலாட்டத்திற்கும், ஏமாற்றுதனத்திற்கும், பொருளாசைக்கும், வஞ்சகங்களுக்கும்,
வன்மத்திற்கோ கோபத்திற்கோ எரிச்சலுக்கோ நம்முடைய வாழ்க்கையில இடம் கிடையாது. காரணம் என்னன்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்த அதே வித்து, அதே ஆவியின் வல்லமை நமக்குள்ளும் இருக்கிறது. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறபடியினால் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், வாசிங்க. பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆமென், ஆமென். பிரைஸ். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் என்ன பண்ணுங்க? எப்படி இருக்க வேண்டும்? சத்தமாய் சொல்லுங்கள். எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தராய் இருக்க வேண்டும். இது நம்மளுடைய ரத்தத்தில ஊறின ஒன்று, நம்முடைய எண்ணத்தில ஊறின ஒன்று. நம் எல்லாரும் போல இருக்கும்படி தேவன் நம்மை அழைக்கவில்லை. நம்ம பக்கம் பக்கம் வீடு நண்பர்களை போல இருக்கும்படி நாம அல்ல, அப்படிப்பட்டவர்கள் அல்ல. எனக்கு இயேசுவின் சாயலாகவே இருக்கும்படி நம்ம பரலோகத்திற்கு ஏறி போக போகிறோம். எப்படி ஏறி போக? அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருக்கிறபடியால். ஹல்லேலூயா. அப்ப நம்மளுடைய எண்ணெல்லாம் எப்படி இருக்கணும்னா, உயர்ந்தவைகளை நோக்கி இருக்க வேண்டும். நீங்க 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்பிலன்னா வாசிங்க. 2 கொரிந்தியர் 7:1. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். கவனிங்க, இங்க கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபைக்கு சொல்லுகிறார், நீங்கள் ஜீவனுடைய தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீங்க. நீங்கள் யார்? நீங்க சத்தமாய் சொல்லுங்க. நீங்க யாரு? நீங்க சர்வ வல்ல தேவன் தங்கி தாபரிக்கிற தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீங்க. உங்களுக்குள் தேவன் உங்களை தேவன் தம்முடைய ஆலயமாய் வைத்திருக்கிறார். நீங்க அவர் தங்குகிற பரிசுத்த இடமாய் இருக்கிறீங்க. நீங்க அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி இருக்கபடி அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்க அவரை போலவே ரூபம் மாறி மாறி தேவனுடைய ராஜ்யத்தில் அவரிடத்தில் அவரை போலவே இருக்கபடி அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. இங்க சொல்ல, நீங்கள் ஜீவன் உள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஆனபடினால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானவைகளை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன். நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள தேவன் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? இங்க வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய், நீங்க உலகத்திலிருந்து, உலகத்தின் ஆசை பாச இச்சைகளிலிருந்து நீங்க விலகி பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாது இருங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன். நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்லுகிறார். நான் உங்கள் நடுவில உலாவி உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு, ஆமென் சொல்லுங்களேன். இப்படி இருக்க தேவனே நமக்குள் தங்கி தாபரிக்க விரும்ப, உங்களை நித்தமும் அவருடைய சமூகத்திலே நீங்கள் நிற்கிறவர்களாக மாற, அவர் உங்களை தம்முடைய பிள்ளையாக மாற்ற, அவருடைய உன்னதங்களில் அவரோடு கூட வாசம் பண்ணுகிறவர்களாக இருக்க, இயேசுவோடு கூட பரலோகத்தில் அவரிலே நாமம் வீற்றிருக்கும்படியாக இருக்க, இங்க சொல்லப்படுகிற பிரியமானவர்களே, அன்பு கூறியவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா சூசியும் நீங்க, மாம்சத்திலும் ஆவியிலும் உள்ள எல்லா சூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு கூட பூரணப்படுத்துங்க. ஆமென் சொல்லுங்களா? ஹல்லேலூயா. இங்க சொல்லப்படுகிறது, நம்மை சுத்திகரித்து கொண்டு, சொல்லுங்க எல்லாரும், என்னை சுத்திகரித்து கொண்டு, சொல்லுங்களா, என்னை சுத்திகரித்து கொண்டு, என்னை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு கூட பூரணப்படுத்துங்க. மற்றவங்க எப்படி இருக்கிறாங்க என்பது நமக்கு கவலை கிடையாது. அவங்க துணிகரமாய் பேசுகிறதை குறித்து நமக்கு கவலை கிடையாது.
அவங்க துணிகரமாய் நடக்கிறதை குறித்து நமக்கு கவலை கிடையாது. ஆனா இங்க வசனம் சொல்லுகிறது பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு கூட, சொல்லுங்க, பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு கூட பூரணப்படுத்துங்க. கர்த்தர் விரும்புவதெல்லாம் நீங்களும் நானும் இயேசுவின் சாயலாக, இயேசுவின் ரூபத்தின்படி, இயேசுவை போலவே இருக்கும்படிக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசுதான் நமக்கு மாதிரி. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படிக்கு செகேயு என்பவன் காட்டத்தி மரத்தின் மேல் ஏறி ஒளிந்து குனிந்து அவரை அப்படியே பார்க்க வகை தேடினான். இயேசு எப்படிப்பட்டவர், இயேசு எப்படிப்பட்டவர், இயேசு எப்படிப்பட்டவர், இயேசு எப்படிப்பட்டவர் என்று பார்க்க வேண்டும் என்று அவனுடைய எண்ணமெல்லாம் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று விரும்பினது. இயேசு நின்று அவனை நோக்கி பார்த்து, சகேயுவே, நான் எப்படிப்பட்டவர் என்று பார்க்க நீ வகை தேடினாய், நான் உன்னோடு கூட நான் வருகிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னுடைய வீடுகளில் நான் தங்குவேன் என்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இன்னைக்கு கவனிங்க, நான் 3 காரியங்களை சொல்லி நான் கடந்து போகிறேன். இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நான் ஒரு 3, நிறைய இருக்கு, ஆயிரக்கணக்கான காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனா நான் ஒரு 3 காரியங்களை, உங்களுக்கு தெரிந்த காரியங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கடந்து போக விரும்புகிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. மன்னிக்கவும், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். கவனிங்க, இதற்காக நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடி சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். கவனிங்க, இங்க அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், இதற்காகவே நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. எதற்காக தெரியுங்களா? இயேசுவின் மாதிரியை பின்பற்றும்படிக்கு, இயேசுவை பின்பற்றும்படிக்கு நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து உங்களுக்கு பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை, அவர் எப்படி நடந்தாரோ, அவர் எப்படி பேசினாரோ, அவர் எப்படி செயல்பட்டாரோ, அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படிக்கு உங்களுக்கு என்ன பண்ணினாரா? சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பண்ணினார்? சத்தமா சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பண்ணினார்? ஒரு மாடலை, ஒரு ரோல் மாடலை இயேசு வைத்துட்டு கடந்து போனார். ஒரு மாதிரியை வைத்துட்டு போனாரு. அவர் சொல்லுகிறாங்க, என்ன மாதிரி? அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர் பாவம் செய்யவில்லை, முதல் காரியம். அடுத்தது, அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவும் இல்லை. நம்ம ஏற்கனவே பாவத்தை குறித்து நான் பேசிவிட்டேன். நீங்க அதை தொடர்ந்து நீங்க 1 யோவான்ல தொடர்ந்து வாசித்தால் அநேக காரியங்களை வாசிக்க முடியும். இங்க கவனிங்க, இங்க வசனம் சொல்லுகிறது, அவர் ஒரு மாதிரியை வைத்து போனார். என்ன மாதிரி? என்ன இயேசு சொல்றாங்க, என்னில் குறை, என்னிலே பாவம் உண்டு என்று யார் சொல்ல முடியும்? நான் அயோக்கியமானதை செய்த, நான் மற்றவர்களை அபகரித்து, நான் கேவலமாய் நடந்த ஒருத்தன் என்னை குற்றப்படுத்த முடியுமா என்று கேட்டார். நான் பாவம், இங்க சொல்றாங்க, அவர் பாவம் செய்யவில்லை. அடுத்து சொல்லுகிறது, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லுங்களேன். அவர் பேச்சிலே பரிசுத்தமுள்ள தேவனாய் அவர் காணப்பட்டார். கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லுங்களேன். இன்னைக்கு நான் இயேசுவை குறித்து நான் ஒன்று சொல்ல வேண்டும் என்று சொன்னா, அவர் வார்த்தை மாறாத தேவன், அவர் பொய் உரையாத தேவன். இங்க வசனம் சொல்லுகிறது, அவர் வார்த்தைகளிலே, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவே இல்லையா? வஞ்சனை காணப்படவே இல்லை. கசப்பு, வைராக்கியம், கோபம், எரிச்சல், புறங்கூறுதல், அப்புறம் மன்னியாமை, ஒருத்தரை புகழ்கிறதை போல ஒருவனை இகழ்வது, ஒருத்தரை வேதனைப்படுத்துவது, கெட்ட வார்த்தைகள் பேசுவது, அவருடைய வாயில இருந்து வஞ்சனையான வார்த்தைகள் ஒன்றும் புறப்படவில்லை. இன்னைக்கு அன்புக்குரியவர்களே, இயேசுவை போலவே இருக்கும்படி அழைக்கப்பட்ட உங்களுக்கு நான் ஒரு தாழ்மையான வேண்டுதலை வைக்கிறேன். இயேசு எப்படிப்பட்டவராய் இருந்தார் என்று சொன்னால், அவர் வாய்களிலிருந்து வஞ்சனை புறப்படவே இல்லை, ஏமாற்றுதனம் புறப்படவே இல்லை, அவர் வாயிலிருந்து மாற்றி மாற்றி பேசுகிறது புறப்படவே இல்லை, அவருடைய வாயின் வார்த்தைகள் இரட்டை வேடம் போடுகிறதை போல இல்லை.
இங்க நேற்று ஒருத்தர் சொல்லும் போது சொன்னாங்க, நீங்க இன்னுமா இவங்களை நம்புறீங்கன்னு கேட்டாங்க. என்னங்க சொல்றீங்க? உங்ககிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க, மற்றவங்க கிட்ட வேற மாதிரி நடக்கிறாங்க. அவங்கள பத்தி இவங்க கிட்ட நல்லா பேசுறாங்க, ஆனா கெட்டதாய் பேசுறாங்க. அவங்கள பார்த்ததுமே சிரிச்சு சிரிச்சு நல்லதா பேசுறாங்க. உங்களுக்கு இது கூடவா உங்களுக்கு தெரியலன்னு கேட்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? எப்படி இருக்கிறாங்க? யாரை பத்தி சொல்றாங்க? நம்ம விசுவாசியை பத்தி சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? இவங்க உங்ககிட்ட நல்லா பேசுறாங்க, உங்களை பத்தி மற்றவங்க கிட்ட ஒரு விதமாய் பேசுறாங்க. மற்றவங்க கிட்ட அவங்க கிட்ட நல்லா பேசுறாங்க, அவர்களை பற்றி உங்ககிட்ட கெட்டதாய் பேசுறாங்க. இவங்க எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னா வேதம் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட இவைகள் தேவனுடைய பார்வையில் அயோக்கியமானது. இது தேவனுடைய பார்வையில் ஒரு பாவமானது. பாவம் செய்கிற எவனும் தேவனை கண்டதும் இல்லை, அவரை அறிந்ததும் இல்லை என்று நாம் வாசித்தோம். அப்போ வாயின் வார்த்தைகள் மிக மிக ஜாக்கிரதையாய் பயன்படுத்த வேண்டும். இங்க வசனம் சொல்லுகிறது, அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வஞ்சனை வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. அவர் அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர் வையப்படும் போது, அவரை ஒருவர் திட்டும் போது, அவரை ஒருத்தர் கடிந்து கொள்ளும் போது, அவரை ஒருவர் தூத்தி திரிந்த போது, அவரை ஒருவர் ஏளனமாய் பேசின போது, அவரை ஒருவன் தரைகுறைவாய் பேசின பொழுது பதில் வையாமலும், பாடுபடும் போது, ஒருத்தன் முறைக்கும் போது திட்டும் போது, பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். ஆமென் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. அப்ப இங்க நான் சொன்னீங்களே, அவருடைய சாயலை போலவே இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவரை போலவே இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி இந்த 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது. அவர் நமக்கு ஒரு மாதிரியை விட்டு போனார். என்ன மாதிரி என்று சொன்னார், அவர் ஒரு மாதிரியை விட்டு போனார். என்ன மாதிரி என்று சொன்னார், அவருடைய வாயிலே வஞ்சனை புறப்படவே இல்லை. ஆமென் சொல்லுங்களாமே என்று. அவருடைய வாயிலே சத்தமாக சொல்ல, அவர் வாயிலே வஞ்சனை. அப்போ உங்க வாயில வஞ்சனை புறப்பட்டா நீங்க எப்படிப்பட்டவங்க சொல்லுங்களேன்? எப்படிப்பட்டவங்க? தேவன் உங்களுக்குள்ளே அவர் எப்படி இருக்கவே முடியாது. தேவன் உங்களுக்குள்ளே இருக்கவே மாட்டார். ஏன்னா அவருடைய வாயிலே வஞ்சனை கிடையாது. அவர் எப்படிப்பட்டவர்? அவரை ஒருவர் திட்டுனா அவர் அவனுக்கு பதில் பேசி திட்டுகிற தேவன் அல்ல. அவர் பாடுபடும் போது ஒருவனை கோபப்படுத்தினால் அவர் அவனுக்கு பதில், அவருக்கு அவனை பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஆண்டவரை எனக்கு விரோதமாய் அவன் பேசுகிறான், அவனுக்கு விரோதமாய் நான் பேசல ஆண்டவரை, நீர் பேசுங்க ஆண்டவரை. நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர்களுக்கு கர்த்தர் இயேசு ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா சோத்ர ஹல்லேலூயா. அப்போ நம்ம வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னா, பதிலுக்கு பதில். ஒருத்தன் பேசுனா திரும்பி பேசுது, ஒருத்தர் பேசுனா சண்டை போடுவது. கவனிங்க, வீட்டில் புருஷன் திட்டினார்னா, நான் ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன், நீங்க என்ன பண்ணக்கூடாது, திரும்பி திட்டக்கூடாது. எந்த வீட்டில் சண்டை நடக்குதோ, எந்த வீடுகளில் கெட்ட வார்த்தைகள் புறப்படுகிறதோ, எந்த வீட்டுகளிலே ஒரு கூச்சலும் கும்மாளமும் காணப்படுகிறதோ, அந்த வீடுகளில் தேவன் இருக்கவே மாட்டார். அது பிசாசு பிடிச்ச வீடு. உங்க வீட்டுக்கார் கோபமா பேசினா நீங்க அமர்ந்து இருங்க, அமைதியா இருங்க. அவர் சாந்தமான போது பேசுங்க. அந்த அம்மா எரிச்சலோட கோபத்தோடு அந்த அம்மா கத்துனா அவன பெரிய ஆளா என்று சொல்லி நீங்க திருப்பி கத்துவதல்ல, நீங்க அமைதியா இருங்க. பிசாசு கிரியை செய்யறான், அமர்ந்துருங்க, அமைதியா இருங்க. இங்க 2 பேரும் மாறி மாறி கத்தி, மாறி மாறி சண்டை போட்டு, மாறி மாறி காரியங்களை பேச, ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, இப்படிப்பட்ட வீடுகளில தேவன் தங்கி தாபரிக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. இந்த சண்டை, கூச்சல், கத்துறது, கெட்ட வார்த்தை பேசுவது, அங்க பதில் வைகிறவர்கள், பதில் கோபப்படுகிறவங்க, பயமுறுத்துகிறவர்கள், வஞ்சனையாய் பேசுகிறவங்க, தேவனுடைய குணம் அதல்ல. இன்னைக்கு தேவனுடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி மறுரூபம் ஆகும்படி, அவரை போலவே இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிற நீங்க பதிலுக்கு பதில் பேசுகிறவர்கள் அல்ல. ஆமென் என்று சொல்லுங்களேன். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடை
கபட்டு வசனிப்புக்கு விலக்கி காத்துக்கொள் என்று சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. சங்கீதம் 34:13 வாசிக்கிறோம். சங்கீதம் 31:9 வாசிக்கும் பொழுது அங்க வசனம் எப்படி சொல்லுகிறது? என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு விரோதமாக இருக்க மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைத்தேன் என்றான். அப்படியே அடக்கி இருக்கிறான். இயேசுவுடைய தன்மையை வெளிப்படுத்தின ஒரு தாவீது. அங்க வசனம் சொல்லுகிறது, என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு என் நாவை பொல்லாப்புக்கும் என் உதடுகளை கபடு வசனிப்புகளுக்கு நான் விலக்கி கொண்டேன். இங்க வசனம் சொல்லு, என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு. அன்புக்குரியவர்களே, பாவம் செய்கிற எவனும் தேவனை கண்டதும் இல்லை, அவனை அறிந்ததும் இல்லை. பாவம் செய்கிற எந்த மனிதனுக்கு தேவனுக்கு சம்பந்தம் கிடையாது. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், இயேசு எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், தன் வாயினால் பாவம் செய்யாத ஒரு நபர் தான் நம்முடைய இயேசு. அப்ப இயேசுவை பின்பற்றுகிற நீங்க எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னா, என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு என் வழிகளை காத்து, அப்புறம் என் வழி எனக்கு முன்பாக இருக்க மட்டும், துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்க மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி போட்டு நான் மௌனமாகி ஊமையாயிருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன் என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். எனக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாயை என்னன்னா, உங்கள் நாவை பொல்லாப்புக்கோ உங்கள் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கோ விலக்கி காத்திருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற தேவன். அவருடைய சாயலாகவே நாம் இருக்கும்படிக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய சாயலா இருக்கிற நீங்க வாயை கொஞ்சம் அடக்கி வைக்க வேண்டும். சொல்லுங்க, பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, பிரதர், உங்க வாயை என்ன பண்ணு, அடக்கு. இன்னைக்கு சங்கீதம் 33 சங்கீதத்தை நாம் வாசித்தோம். இங்க பாருங்க, வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவையில் சர்வசனை உண்டாக்கிற்று. அவர் சமுத்திரத்தின் ஜனங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜனங்களை பொக்கிஷம் வைக்கிறார். பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவ, உலகத்தின் குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சு இருப்பதாக அவர் சொல்ல ஆகும். சொல்லுங்க, அவர் கட்டளையிட, அவருடைய வார்த்தையை கவனிங்க. அவருடைய வார்த்தைகள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இன்னைக்கு அநேகருடைய வார்த்தைகள் எப்படி இருக்குன்னா, அவருடைய வார்த்தைகள் பொய், வாயை திறந்தா போய். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாய்கள் அது கபட்டு வசனிப்பாய் இருக்கிறது, வஞ்சகம் நிறைந்ததாய் இருக்கிறது, ஏமாற்றுதனமாய் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு வாக்கு நம்ப முடியாதவளாய் இருக்கிறாங்க. இன்னைக்கு வசனம் சொல்லுகிறது, உங்க வார்த்தைகள் ஜாக்கிரதை உள்ளவளாய் இருக்க வேண்டும். இயேசு அவர் ஊழிய நாட்களிலே அவர் பிரசங்கித்தார். அவர் பேச 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 அங்க இருந்த ஆசாரியர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் பார்த்து கேட்கிறார், இவர் கல்வி அறிவு இல்லாதவர், இவருடைய வார்த்தை எப்படி இவ்வளவு பிரகாசமாய் இருக்கிறது, இவ்வளவு பலமுள்ளதாக இருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கையில பார்க்கிறோம், அவர் யோவானும் பேதுருவும் அந்த முடவனை எழுப்பி நடப்பிவித்து அவர்கள் ஆசாரியர்களுக்கு முன்பாக நிற்கிறாங்க. ஆசாரியர்கள் கேட்கிறாங்க, இவங்க கலேலியக்காரர்கள் ஆயிற்று, இவங்க படிப்பறிவற்றவளா இருக்கிறாங்களே, ஆனா இவங்க வார்த்தைகள் இவ்வளவு பண்பட்டு ஞானம் உள்ளதாக, பலன் உள்ளதாக, ஆரோக்கியத்தை தருகிறதாக, இது எப்படி வித்தியாசமா இருக்கிறது. எப்படி என்னடா, இவர்கள் இயேசுவோடு கூட அவர்கள் பேச்சை வைத்து இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்களாம். ஆமென், சொல்லுங்களா ஹல்லேலூயா. அவங்க இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்று இவங்க எப்படி அறிஞ்சிட்டாங்கன்னா, இவங்க பேசுகிற பேச்சை வச்சு இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அறிந்து கொண்டாங்க. ஆமென், சொல்லுங்களா ஹல்லேலூயா. பக்கத்தில் கரங்களை குளிக்க சொல்லுங்களேன், உங்க பேச்சு ரொம்ப முக்கியம் சிஸ்டர். உங்க பேச்சு
ரொம்ப 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 முக்கியம். நீங்க பயன்படுத்துகிற வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். ஒரு இடத்தில் வேதம் சொல்லுகிறது, நாட்டுப்புறத்தார்களே ஆக என்று வாசிக்கிறோம். இவங்களுக்குள்ள எப்படிங்க இப்படிப்பட்ட ஒரு ஞானம் என்று சொன்னா, இவங்க தங்களோட சாயலை, தங்களோட ரூபத்தை இயேசு எப்படி செயல்பட்டாரோ அப்படியே மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று எண்ணமுடையவளாக இருந்தாங்க. என்னைக்கு நான் நினைக்கிறத நான் பேசுவேன், நான் யோசிக்கிறத நான் பேசுவேன், நான் என்கிறதெல்லாம் பேசிட்டே இருப்பேன் என்பதல்ல. கனத்திற்குரிய வார்த்தைகள் நம்முடைய வார்த்தைகளாய் மாறணும். உங்க வார்த்தைகள் எல்லாம் ஆம் என்று ஆமேன் என்றும் இருக்க வேண்டும். உங்க வார்த்தைகள் நீதிமொழிகள் 18 வாசிக்கிறோம், அது ஒரு உருவாக்குகிற வல்லமை. ஜீவனை பேசினால் ஜீவன் உண்டாகும், சாபத்தை பேசினால் சாபம் உண்டாகும். கர்த்தர் உங்கள் நாவில அதிகாரத்தை வைத்திருக்கிறார். ஜீவனும் ஆரோக்கியமும் உங்கள் நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது. ஒரு முறை அப்ப இங்க யாக்கோபு அவன் பயணப்பட்டு தன்னுடைய மாமனன் வீட்டில இருந்து அப்படியே கடந்து வருகிறான். அவன் கடந்து வந்து கொண்டே இருக்கும் போது ராகேல் என்ன பண்ணினாள் என்று சொன்னால், தன்னுடைய தகப்பனுடைய ஒரு சொரூபத்தை எடுத்துட்டு வந்துட்டா, ஒரு விக்கிரகத்தை எடுத்துட்டு வந்துட்டா. இப்போ லாபான் தேடி வருகிறான், சொரூபம் காணோம். அவன் வீட்டில் அவன் வைத்து வணங்கின அந்த தெய்வத்தை காணோம். அவன் தெய்வத்தை தேடி யாக்கோபை நாடி ஓடி வர தாவீது யாக்கோபை கொல்ல. அப்புறம் அங்க சமரசம் காரியங்கள் எல்லாம் நடக்குது. அப்ப என் சொரூபத்தை நீ எடுத்துட்டு வந்த, என் தெய்வத்தை ஏன் எடுத்துட்டு வந்த? யாக்கோபை பார்த்து கேட்கும் பொழுது யாக்கோபு சொல்லுகிறான், யாருடைய கரத்திலே அந்த சொரூபம் இருக்கிறதோ அவன் கொல்லப்பட வேண்டும், அவன் உயிரோடு கூட இருக்க கூடாது என்று சொன்னான். அவன் சொன்ன வார்த்தையின்படியே சில ஆண்டுகளிலே அந்த ராகேல் அந்த ரேச்சல் மரித்து போனான். அவன் தன் பெஞ்சமனை பெற்ற போது அவன் மரித்து போனான். ஏன்னா நான் நினைக்கிறேன், நான் எண்ணுகிறேன், அவன் வாயினால் சொன்ன வண்ணமாகவே அங்க ஒரு மரணம் சம்பவித்தது. ஜீவனும் ஆரோக்கியமும் உங்கள் நாவிலே இருக்கிறது. மீரியாமை குறித்து வாசிக்கிறோம். மீரியா மோசேயுடைய சகோதரி. மோசையை திட்ட ஆரம்பித்தால், கோபப்பட்டு பேசினார். மோசேவே, உன்னிடத்தில் மாத்திரமா தேவன் இடைபடுவார்? எங்ககிட்ட எல்லாம் பேச மாட்டாரா? நாங்கெல்லாம் அவருடைய பிள்ளைகள் இல்லையா என்று சொல்லி வார்த்தைகளை அவள் பயன்படுத்தின விதத்தை வேதம் எழுதியிருக்கிறது. அவள் கோபத்தோடு கூட, வைராக்கியத்தோடு கூட, கசப்போடு கூட, முறுமுறுப்போடு கூட அவள் தன்னை மேன்மைப்படுத்துகிற வண்ணமாக அவள் பேசின அந்த வார்த்தைகளை கர்த்தர் கேட்டு, கர்த்தர் என்ன பண்ணினாராம், அவளை குஷ்டவியாதினால் அவளை அடித்தார். வார்த்தை ஏதோ நான் பேசினேன், நினைச்சேன், பேசிட்டேன், நான் பேசி கடந்து போனேன் என்பதல்ல. அவள் வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தையின் நிமித்தமாக, அவள் திமிராய் பேசின அந்த வார்த்தை நிமித்தமாக, அவள் கொழுப்படுத்து பேசின அந்த வார்த்தை நிமித்தமாக, அவர் தன்னுடைய தானை நீதிமான என்று எண்ணி மற்றவர்களை தாழ்த்தி பேசின அந்த பேச்சின் நிமித்தமாக கர்த்தர் கண்டு அவளை அடித்தார். அவள் குஷ்டரோகம் பிடித்தவளாக அவள் மாறி போனாள். ஆமென். ஏதோ பேசுறேங்க, ஏதோ பேசுறேன் என்பதல்ல. ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் தேவன் படைத்தார். ஆண்டவர் அவளை படைத்து அவளை பார்த்து சொன்னாங்க, இந்த பூமியை ஆண்டு கொள்ளுங்க, இதில் உள்ள எல்லாவற்றுக்கும் அவர்களுக்கு ஆளுகையை கொடுத்தார். வானத்திலும் பூமியிலும் மச்சங்களுக்கும் மிருகங்களுக்கும் காணும் வெளிப்படுத்துகிற துனியாவும் மாறுகிறது. இங்க கவனிங்க, அங்கே அவர்கள் அந்த அதிகாரத்தை இழந்து போனாங்க. இருக்கட்டும், நான் சொல்ல வருகிற காரியம் என்னன்னா, வார்த்தைகள், நம்மள வார்த்தைகள் மிக மிக கவனமாக, ஞானமாக, அறிவுபூர்வமாக அந்த வார்த்தைகளினால், இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறதை போல, எங்கள் நாவிலே பாவம், என் வார்த்தைகளினால் பாவம், என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு என்னுடைய நாவை அல்லது பாவம் செய்யாதபடிக்கு என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கமட்டு என் வாயை கடிவாளமிட்டு காத்து கொண்டேன். அப்ப இன்னைக்கு சொல்றேங்க, அவனுக்கு
இன்னைக்கு இயேசு எப்படிப்பட்டவரோ அப்படியே இருக்கபடி அழைக்கப்பட்டவங்க. இயேசு எப்படிப்பட்டவர் என்று சொன்னா, வார்த்தைகளை வந்ததுக்கு போனது எல்லாம் அல்ல, அவர் தம்முடைய வாயின் வார்த்தைகளினால் காரியங்களை ஜெயமாய் நடத்தி கொடுத்த தேவன். ஹல்லேலூயா, சோத்ர ஹல்லேலூயா. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிப்பில்லானா? அங்க வாசிங்க. யாக்கோபு 1:26. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தியுள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். கவனிங்க, இங்க ஒருத்தர் தேவ பக்தி, ஐயோ பயங்கர பரிசுத்தம், கையை தட்டி பாடுறது என்ன, கையை தட்டி ஆராதிப்பது என்ன, கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவது என்ன, அவன் அவ்வளோ கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆராதிக்கிற அவனை குறித்து வேதம் சொல்கிறது, தன் நாவை அடக்காம, தன் நாவை ஒழுங்குபடுத்தாம, அநாகரிகமான வார்த்தைகளை பேசாம, அவதூறான வார்த்தைகளை பேசாம, கனவீனப்படுத்துகிற வார்த்தைகளை பேசாம, தன் வாயை ஒழுங்குபடுத்தாமல் அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் எண்ணினான். அவனுடைய தேவ பக்தி எப்படி இருக்குமா? எப்படி இருக்குமா? தம் வாயை அடக்காம இருக்கிறவன் தன் இருதயத்தை வஞ்சிக்கிறான். தன் வாயை அடக்காமல் இருக்கிறவன் தன் இருதயத்தை வஞ்சிக்கிறான். அவனுடைய தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க யோபு 47ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பிக் கொள்வீங்களா? அங்கே யோபு 47ல அங்கே 7ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, நீ என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்று வாசிக்கிறோம். அங்க யோபுடைய நண்பர்களை குறித்து அங்க தேவன் குறிப்பிடுகிறார். யோபின் நண்பர்கள் சபிக்கப்பட்டு போனாங்க. யோபின் நண்பர்கள் துக்கம் விசாரிக்க வந்த வீட்டில் இருக்கிற அந்த சாபம் அவருடைய நண்பர்களை பிடித்தது. யோபுக்கு இருந்த கஷ்டம் இவங்களை பிடிச்சது. யோபின் கஷ்டத்திலே அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்தாங்க. ஆனா இங்க வசனம் சொல்லுகிறது, அவர்கள் நிதானமாய் பேசாதது நிமித்தமாக அவங்க கட்டப்பட்டு போனாங்க. அவங்க என்ன கட்டம் தெரியல, என்ன போராட்டம் தெரியல, ஆனா அவங்க வாழ்க்கை நிர்மலமாய் நிற்கிறது. நிர்மலமான யோபுக்கு உதவி செய்யும்படி வந்த அவங்க நிர்மலமாய் நிற்கிறாங்க. ஏன்னா இவனுக்கு நல்லது பண்ணணும், ஆறுதல் படுத்தணும் வந்தவங்க வாழ்க்கை இப்போ நாசமாய் நிற்கிறது. ஆண்டவர் சொல்ல, ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கை நாசமாய் நிற்கிறது என்று கேட்டா ஆண்டவர் சொல்றாங்க, நீங்கள் என்னை குறித்து அல்லது நீங்க நிதானமாய் பேசவில்லை. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, 7 காளைகளை 7 ஆட்டுகளையும் 7 தெரிந்து கொண்டு என் தாசனாகி யோபிடத்திற்கு போய் உங்களுக்காக சர்வாங்க தகனபலி இடுங்க. நீ போய் யோபுகிட்ட சொல்லுப்பா, யோபிடத்தில் இந்த பலிமிருகதெல்லாம் கொடுத்து உனக்காக அவனை வேண்டிக் கொள்ள சொல்லுங்க. அவன் யோபு சொல்றா, யோபு தன் சிநேகிதர்களுக்காக அவங்க நிதானமாய் பேசாத அந்த பேச்சுக்காக இப்போது யோபு தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். இவங்க பேசின நிதானமாய் பேசாத இவங்க வார்த்தைக்காக யோபு தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். ஆண்டவரே, இவங்க துணிகரமாய் பேசின, இவங்க மீறி பேசின, இவங்க ஞானம் என்று எண்ணி பேசின, இவங்க மற்றவங்களை தூஷித்து பேசின, மற்றவங்களை தரம் தாழ்ந்து பேசின, மற்றவங்களை குற்றப்படுத்தி பேசின, மற்றவங்களை புறம் கூறி பேசின, மற்ற அவதூறு பண்ணி பேசின, மற்றவர்களை அற்பமாய் எண்ணி பேசின இந்த பேச்சுகளை தேவனே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி இங்க யோபு பலியிட்டு தேவனை ஆராதித்தார். அப்பொழுது தேவன் இவனுடைய சிறையிருப்பையும் மாற்றினார், அவர்களுடைய சிறையிருப்பையும் தேவன் மாற்றினார். ஹல்லேலூயா, சோதர ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேச்சு ஒரு சாதாரண விஷயம் அல்ல. யாருன்னா ஒன்று பார்த்தா மற்றவங்களை பற்றி நான் அவதூறு பேசுவதே ஒரு பொழப்பாக சுத்துகிற தேவ பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஒருத்தரை பற்றி 4 வார்த்தை நல்லது பேசணும்னா நல்லது வாயிலிருந்து வராது, நல்லதே வராது. ஒரு 2 வார்த்தை சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு நல்லதை யோசித்து பார்த்தாலும் நல்லது வராது. அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கெட்டதும் வாயை திறந்து பேசுவாங்க. அன்புக்குரியவர்களை, இந்த கட்டதை பேசின இந்த யோபின் நண்பர்களை வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களை தேவன் வாதித்தார். தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி அவளை வாதித்தது. அவர்களுக்காக யோபு ஜெபம் பண்ணினவர் தான் அவளுக்கு விடுதலை. ஆமென்.
சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். எனக்கு கர்த்தர் நம்முடைய வாயின் வார்த்தைகளிலே பரிசுத்தம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாங்க. நம்முடைய வாயின் வார்த்தைகள் நீதி உள்ளதாக, பரிசுத்தம் உள்ளதாக, பயபக்தி உள்ளதாக. யாக்கோபு நிருபக்காரன் சொல்லும் போது அது நிறைய எல்லாரும் நம்ம படிச்ச வசனங்கள் தான். நான் ஒரு இதை பற்றி பேசுவதனால அதையும் ஒரு வார்த்தை நான் சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். இன்னும் 2 காரியத்தை கூட நான் சொல்லணும், நேரம் இல்லை. இன்னும் 2 என்னன்னா பணம். பணத்தை குறித்து இயேசு பணத்தை எப்படி ஆளுகை செய்தார் என்று நான் போன வாரம் அதை யோசித்தேன். பணம் தான் பரிசுத்தத்தையும் தீர்மானிக்கிறது, பணம் தான் சர்ச்சையும் தீர்மானிக்கிறது, பணம் தான் ஒரு மனுஷனை பணம் எவ்வளவு வல்லமை பொருந்தியது என்று தான் நேற்று ஃபுல்லா யோசிச்சுட்டேன். போன வாரம் ஃபுல்லா தான் யோசிச்சுட்டு ஹவ் பவர்ஃபுல். அந்த பணம் அவ்வளவு வல்லமை உடையது, பாதாளம் வரைக்கும் பாயும். நான் இப்ப அதை பேசுவதற்கு நேரம் இருக்குமா என்று தெரியல. பணத்தை குறித்து பணத்தை கர்த்தர் இயேசு எப்படி கையாண்டார், அதே போல ஆள்பலத்தை, ஃபேம், பெருமை அல்லது தன்னுடைய புகழை எப்படி இயேசு கையாண்டார். இன்னைக்கு இவைகளில் நாம் தொற்று காணப்படுகிறோம். இன்னைக்கு இங்க கவனிங்க, அது நேரம் இருந்தால் அவைகளில் நாம் கடந்து போகலாம். இங்க யாக்கோபு நிருபக்காரன் 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் சொல்லுகிறாங்க. 2ஆம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனாய் இருக்கிறான். கவனிங்க, நான் வாசிக்கிறேன். நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஆனா ஒருவன் சொல் தவறினால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கூடாதவனுமாய் இருக்கிறான். நிறைய பேர் தப்பு பண்றாங்க, தவறுகிறோம். ஆனா வார்த்தை சரியா இல்லாதவன் அவன் ஒரு ஜென்டில்மேனாக, ஒரு நல்ல மனிதனாக அவன் இருக்கவே முடியாது. ஆமென் சொல்லுங்களாமே என்று வார்த்தை எப்படி இருக்கணுமா? ஆம் என்றா ஆமை, இல்லைன்னா இல்லை, எஸ்னா எஸ். நான் பல மாதங்களுக்கு ஆண்டுகளுக்கும் தான் ஒரு செய்தியை கொடுத்தேன். சே நோ, முடியாது என்று சொல்லுங்க என்று சொல்லி ஒரு செய்தியை கொடுத்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, திருப்பியும் கூட பேசலாம். சில ஆண்டுகளுக்கு முன்பாக பேசினேன். இங்க கவனிங்க, இங்க வசனம் சொல்லுகிறது, ஒருவன் சொல் தவறினால், ஒருத்தனுடைய வார்த்தை சரியா இல்லைன்னா, ஒருத்தனுடைய வார்த்தை ஒழுங்கற்ற வார்த்தையா இருக்குமானால், அங்க அவர் கோவப்பட்டாதாங்க அப்படியெல்லாம் பேசுவார். இல்லைன்னா அவர் ரொம்ப நல்ல மனுஷங்க. இல்லைன்னா அவர் இந்த டைம்ல தாங்க அவர் இப்படி, இல்லைன்னா அவர் நல்ல ஆளுங்க. இங்க வசனம் சொல்லுகிறது, ஒருத்தன் சொல் சரியில்லை என்று சொன்னால், ஒருத்தருடைய வார்த்தைகள் கனத்திற்குரிய வார்த்தையாக இல்லைன்னா, இங்க வசனம் சொல்லுகிறது அவன் அவன் பூரண புருஷனும். ஆனா இங்க வேதத்தில் நம்ம 2 கொரிந்தியர் வாசித்தோம், இந்த ஃபுல்னஸ் என்ற குறித்து தான் நாங்கள் வாசித்தோம், பூரணராய் இருக்க வேண்டும் என்று சொல்லி. இங்க பூரண புருஷனாக, முழு மனிதனாக, இல்லைன்னா நிறைவுள்ளவனாக, இயேசுவின் சாயல் உடையவனாக, இயேசுவை போலவே இருக்கிறவனாக அவன் இருக்கவே முடியாது என்று சொல்லி இங்கே யாக்கோபு நிருபம் 3:2 சொல்லுகிறது. ஒருத்தன் வார்த்தை சரியில்லைன்னா அவன் பூரணனாக, இயேசுவின் குணமுடையவனாக, இயேசுவை போல் பூரண புருஷனாக அவனால் இருக்க இயலாது. அப்ப வார்த்தை எவ்வளவு முக்கியம் கவனிங்க. ஏதோ நான் பேசுறேங்க, நினைக்கிறதெல்லாம் பேசுறேங்க, லூஸ் டாக் விடுவாங்க சிலவங்கெல்லாம். இங்க கவனிங்க, இன்னைக்கு தேவன் சொல்றாங்க, சொல் தவறாமல், சொல் ஒழுங்கற்ற சொல்கள் நம்மள வாயிலிருந்து புறப்படக்கூடாது. தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினால் அடக்கி அவன் ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாத மனுஷனா இருப்பான். அவன் அவன் சுய கட்டுப்பாடற்ற ஒரு மனிதனாக இருப்பான். அதாங்க சொல்லப்படுகிறது. தன் கடிவாளத்தினாலே தன்னை அடக்கி கொள்ளாதவனாயிருப்பான், சுய கட்டுப்பாடு இல்லாதவனாயிருப்பான். தன் மனசு, தன் மாம்சம்,
தன்னுடைய எண்ணங்கள் எதை விரும்புகிறதோ அதெல்லாம் செய்கிறவனாய் இருப்பான். சுய கட்டுப்பாடு இல்லாத மனிதன், சொல் தவறுகிற மனிதன், அவன் இயேசுவை போல பூரண புருஷனாய் இருக்க கூடாதவனாய் இருக்கிறான். இதை நீங்க அப்படியே வாசித்துட்டே வருங்க. பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் நான் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திரும்பி நடத்துகிறோம். கப்பல்களை பாருங்கள், அவைகள் மகா பெரியவர்களாய் இருந்தாலும் கடுங்காற்றுகளால் அடிக்கப்பட்டாலும் அவைகள் நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானால் திருப்பப்படும். அப்படியே நாவானது சிறிய அவயமாயிருந்தும் பொறுமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்து விடுகிறது. நாவும் நெருப்பு தான். அது அநீதி நிறைந்த உலகம். ஆமென். சொல்லுங்களேன், பக்கத்தில் சொல்லுங்களேன். நாவு எப்படியா? அநீதி நிறைந்த உலகம். சிலவங்கெல்லாம் ஃபோன் எடுத்தாங்கன்னா திருப்பி நம்ம ஃபோன் பண்ணோம்னா மணிக்கணக்காக எங்கேஜ். 5 நிமிஷம் 10 நிமிஷம் பரவாயில்லைங்க, அரை மணி நேரம் 1 மணி நேரம் அந்த ஃபோனில் அப்படி என்ன பேசுவாங்க? நாவு, இங்கே வசனம் சொல்லுகிறது, நெருப்பு தான் அது. சத்தமாய் சொல்லுங்களேன், அது சத்தமாய் சொல்லுங்களேன், அது அநீதி நிறைந்த உலகம். அநீதி நிறைந்த ஒரு உலகம். அது அநீதி நிறைந்த ஒரு உலகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வல்லமை பொருந்தியது இந்த நாவு. இன்னைக்கு ஆண்டவர் அதனால சொல்லுகிறாங்க, இந்த அநீதி நிறைந்த உலகமாகிய நாவு இது ஒரு நெருப்பு. இப்ப நெருப்பு இதை அடக்காதவன் அவன் சுய கட்டுப்பாடற்றவன், சொல் தவறுகிறவன், சுய கட்டுப்பாடற்றவன். ஒரு பெரிய ஒரு கப்பல் தன் போகும் இடத்திற்கு ஒரு சுக்கானால் திருப்பப்படுகிறதை போல இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். பாருங்க, காரு, பஸ், லாரி எல்லாம் எப்படி அதனுடைய வல்லமையை சொல்லுவாங்க என்று சொன்னா, எவ்வளவு ஆஸ் பவர் என்று சொல்லுவாங்க. எவ்வளவு குதிரை திறன் கொண்டது இந்த காரு, எவ்வளவு குதிரை திறன் கொண்டது இந்த பஸ், எவ்வளவு குதிரை திறன் கொண்டது இந்த பைக்கு என்று தான் சொல்லுவாங்க. அப்போ ஒரு வல்லமையை எப்படி அளவிடுகிறார்கள், இன்னைக்கும் அளவிடுகிறார்கள் என்று சொன்னால் ஒரு குதிரையினுடைய வல்லமையை வைத்துதான் அதை அளவிடுகிறாங்க. இங்க வசனம் சொல்லுகிறது, இந்த குதிரையின் வல்லமையை தன்னுடைய அங்கே சொல்லப்படுகிறது, தன்னுடைய கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறான். அதே போலதான் இந்த நாவு தான் உங்களை முழு சரீரத்தையும், நீங்க யார் என்பதை தீர்மானிக்கிறது உங்களோட வார்த்தை. அல்லேலூயா. நீங்க தேவனுடைய பிள்ளையா, இல்ல பாவம் நிறைந்த உலகம் உடையதா, இல்லது அவமாக்கிற நெருப்பு உடையதா, அல்லது சகல விதமான மிருகங்கள், பறவைகள், ஊரு பிராணிகள், நீர்வாழ் ஜந்துகள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுமான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. அதனால் நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷனால் சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. வாசித்துட்டே போலாம். இன்னைக்கு அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நான் சபைக்கு சொல்லுகிறேன், இயேசுவுடைய சாயலா இருக்கும்படிக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். சத்தமா சொல்லுங்களேன், நான் இயேசுவை போல இருக்கும்படிக்கு, நான் இயேசுவை போல பூரண மனுஷனாய் இருக்கும்படிக்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் அவரை முகமுகமாய், அவரை போலவே அவரை முகமுகமாய் நான் தரிசிப்பேன். அப்போ இதற்கெல்லாம் இன்னைக்கு நீங்க முதல் மாற்ற வேண்டியது என்ன தெரியுமா? உங்க வார்த்தைகளை மாற்ற வேண்டும். நீங்க ரோமர்ல நீங்க வாசிப்பீங்கன்னா வாசிட்டு நிறைய இருக்கு, நேரங்கள் நமக்கு கடந்து போய்கொண்டே இருக்கிறது. ரோமர் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா அங்கே ரோமர்ல அழகாக பல காரியங்களை அங்கே அப்போஸ்தலன் எழுதியிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். தேவனை அறிவை பற்றி கொண்டிருக்க அவளுக்கு மனதில்லாதபடினால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவளை கேடான சிந்தனைகளுக்கு ஒப்பு விடுத்தார். அவர்கள் அங்கே அநேக வேசித்தனம், துரோகம், பொருளாசை, குரோதம் நிறையப்பட்டு பொறாமை, கொலையினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும்
வன்பத்தினால் நிறைந்தவளாய், புறங்குறுகளாய், அவதூறு பண்ணுகிறவளுமாய், தேவ பகஞ்சரமாய், நிறைய லிஸ்ட் அவுட்டு. நான் எதற்கு இவைகளெல்லாம் சொல்றேன்னா, உங்க நாவை நீங்க அடக்கினாதான் நீங்க தேவனுடைய பிள்ளைங்க. இந்த நாவு மனசு யோசிக்கிறதெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் காரியங்களை நீங்கள் செய்கிறவளாய் இருக்கிறீர்கள் என்பதை இந்த வேளையிலே நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை கூட, ரெண்டாவது காரியத்தை ஒரு சுருக்கமாக நான் சொல்லி நான் செபிக்க நான் விரும்புகிறேன். இயேசுவை போலவே இருக்க வேண்டும் என்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதல் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? இயேசுவை போல இருக்கணும்னா சொல்லுங்களேன் கொஞ்சம். வார்த்தையில சுத்தம் இருக்கணும். ஆமா, இயேசு எப்படிப்பட்டவர்னா அவர் வார்த்தை அப்படி இருந்தது. ரெண்டாவது காரியம்னா அப்புறம் நான் யோசித்தேன், த தாட் ஆஃப் கிரைஸ்ட், இயேசுவின் சிந்தை. இயேசுவின் சிந்தை, இயேசுவின் சிந்தையை குறித்து 1 பேதுரு 5:8 வாசிங்க. 1 பேதுரு 5:8, தெளிந்த புத்தருளாயிருங்க, வீழ்த்திருங்க, ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடுகிறான். எப்படி இருங்க? எப்படி இருங்க? தெளிந்த புத்தியா இருங்க. நீங்க தெளிந்த புத்தி இல்லைன்னா பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடுகிறான். நீங்க யோவான் 14 திருப்பி கொண்டால், நான் இவைகள் எல்லாம் விளக்குவதற்கு நேரம் இல்லை, ஆனால் நான் திருப்பியும் இவைகளை நான் உங்களோடு பேச போவது கிடையாது. அதனால் ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் நான் சொல்லி என் வார்த்தைகளை நான் முடிக்க நான் விரும்புகிறேன். யோவான் 14:30 வாசித்தால் இயேசு சொல்றாங்க, நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இங்க சொல்றாங்க, இயேசு சொல்றாங்க, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்திலே ஒன்றும் கிடையாது. என்னுடைய சிந்தைகளிலே கூட இந்த பிசாசின் யோசனைகள் என்னுடைய சிந்தனையில கூட ஒன்றும் கிடையாது. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுடைய காரியங்கள் ஒன்றும் என் எண்ணத்திலே கிடையாது, என் சிந்தனையில கிடையாது, வாழ்க்கையில கிடையாது. இயேசுவிடத்திலே பிசாசால நெருங்க முடியல. இயேசு மத்தேயு 4 அங்கே வாசிக்கும் போது இயேசுவை சோதனைக்காரன் அங்கே கடந்து வருகிறான். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அங்கே கடந்து வரும்போது வாசிங்க. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவர் அல்ல, வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். இங்க கவனிங்க, இது நமக்கு தெரியும். வனாந்திரத்திற்கு இயேசு கடந்து போனார். 40 நாட்கள் இருக்கிறாங்க. இப்போ பிசாசானவன் அவருடைய எண்ணங்களிலே அல்லது அவரோடு கூட இடைபடுகிறான். இந்த அப்பங்கள் எல்லாம், நீ தேவனுடைய குமாரனானால் இந்த அப்பங்களை எல்லாம், இந்த கற்களை எல்லாம் அப்பங்களாக மாற்றுமே. நீ தேவனுடைய குமாரன் தானே. ஒரு தாட், ஒரு எண்ணம் வருகிறது. இவ்வளவு 40 நாள் உபவாசம் இருக்கிறார். நீ தேவனுடைய குமாரனானால் இந்த கல்லெல்லாம் அப்பமாக்கி சாப்பிடலாமே. எஸ், ஆமாமா, இட்ஸ் கரெக்ட். பிசாசு போட்ட விதை, ஆமாமா, இது கரெக்ட், உண்மைதானே. நான் தேவனுடைய குமாரன் தானே. கல்லெல்லாம் அப்பமாகி சாப்பிட்டு இருக்கலாமே. வார்த்தையினாலே அப்பத்தை உண்டாக்கினவர் கல்ல அப்பமாக்க முடியாதா? நீ தேவனுடைய குமாரனானா இந்த அவன் ஆலயத்தின் எருசலேமிலே ஆலயத்தின் உப்பரியில கொண்டு போயிட்டு இயேசுவை தற்கொலைக்கு நேராய் தூண்டுறான். நீ குதி, என்ன வருது? நீ தேவனுடைய குமாரனால் அவர்கள் தேவ தூதர்கள் கரங்களில் ஏந்து கொள்வாங்களே. ஆமாமா, கரெக்ட். ஆண்டவர் சொல்லுகிறாங்க, அப்படி கிடையாது, கர்த்தரை பரீட்சை பாராதே என்று எழுதியிருக்கிறது. நீ அப்புறம் ஒரு மலையின் உச்சியில கொண்டு போய் காண்பிக்கிறான். உலகத்தில் உள்ள சகல ராஜ்யத்தின் மகிமையெல்லாம் காண்பிக்கிறான். அப்படியே வருகிறது, ஒவ்வொரு தேசமாய் வருகிறது, அவங்களோட மகிமையெல்லாம் பார்க்கிறான். ஆண்டவரை பார்த்து சொல்றான், நீ தேவனுடைய குமாரனா, என்னை பணிந்து கொள், இவைகளெல்லாம் உனக்கு நான் தரேன். கரெக்ட் தானே? இந்த தாட், இந்த எண்ணங்கள் வரும்போது இயேசு எப்படி ஜெயித்தார் தெரியுங்களா? இயேசு தம்முடைய வார்த்தைகளினால் பிசாசையும் பிசாசின் கிரியைகளையும் தேவன் ஜெயித்தார். ஹல்லேலூயா, சோத்ர, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். சோத்ர, கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். இன்னைக்கு எவைகளை நீங்கள் மறந்தாலும் மறந்து போகாதீங்க.
ஒன்றை மறந்துடாதீங்க, உங்க வார்த்தை வல்லமையுடையதாக இருக்கிறது. கர்த்தர் சுத்தமானால் வருகிற நாட்களிலே இயேசு எப்படி பணம் இயேசுக்கு எப்படியா இருந்தது, பணத்தின் முக்கியத்துவத்தை குறித்து இயேசு என்ன பேசினார் என்று வரும் நாட்களிலே கூடுமானால் நம்ம பார்க்கலாம். இயேசு புகழை எப்படி தேவன், அதை தேவனுடைய கனத்தை எப்படி, மகிமையை எப்படி ஆளுகை செய்தார் என்று பார்க்கலாம். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசின ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? வார்த்தையிலே சுத்தம் வேண்டும். எல்லாம் இருக்கிற இடங்களில் இருந்து கழுங்களேன். வார்த்தை சரியா இல்லைன்னா நீங்க இயேசுடைய பிள்ளையா இருக்க முடியாது. வார்த்தை ஒழுங்கு இல்லைன்னா நீங்கள் தேவனுடைய பிள்ளையா இருக்க முடியாது. பொய், தேவையற்ற வார்த்தைகள், கசப்புகள், வைராக்கியங்கள், கோபங்கள், எரிச்சல்கள், இவைகளெல்லாம் உங்க வாயிலிருந்து புறப்படுமானால் நீங்க தேவனுடைய பிள்ளையா இருக்க முடியாது. அசுத்தங்களை பேசிக்கொண்டே இருப்பீர்களானால் நீங்க தேவனுடைய பிள்ளையா இருக்க முடியாது. மற்றவர்களை கனவீனப்படுத்தி கொண்டே இருப்பீர்களானால் நீங்க தேவனுடைய பிள்ளையா இருக்க முடியாது. நீங்க புறம் கூறிக்கொண்டே இருப்பீர்களானால் நீங்க தேவனுடைய பிள்ளையா இருக்க முடியாது. நீங்க மற்றவர்களை அவதூறு பண்ணி கொண்டே இருப்பீர்களானால் நீங்க தேவனுடைய பிள்ளையா இருக்க முடியாது. என்னைக்கு உங்களுடைய வார்த்தைகள் சுத்தப்பட வேண்டும், உங்களுடைய எண்ணங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்களேன், இயேசுவே என் வாயினாலே நீர் மகிமைப்படணும்பா. ஆண்டவரே, என் வார்த்தைகள் உம்மை மகிமைப்படுத்த வேண்டுமே தவிர என் வார்த்தைகள் உம்மை கனவீனப்படுத்தக்கூடாதப்பா. ஆண்டவரே, மற்றவர்களை இழிவாய் பேசுகிற வார்த்தைகள் என் வாய்களிலிருந்து புறப்படக்கூடாதப்பா. ஆண்டவரே, இங்க வாசிக்கிறோமே, ஆண்டவரே, நான் ஒரு நெருப்பு தான், அது அநீதியான உலகம் என்று வாசிக்கிறோமே. இந்த அநீதியான உலகத்திற்கு என் வாயின் வார்த்தைகள் இழுத்து கொண்டு போகக்கூடாது ஐயா. ஃப்ரெண்ட்ஷிப் என்ற பேரிலே, ஆண்டவரே, நட்பு என்ற பேரிலே இந்த வார்த்தைகளை, ஆண்டவரே, தேவையற்ற வார்த்தைகளை நாங்கள் பேசி எங்களுடைய நல் மனசாட்சியை நாங்கள் கெடுக்காதபடிக்கு, எங்களுடைய பரிசுத்தத்தை நாங்கள் கெடுக்காதபடிக்கு, நண்பர்களிடத்தில் எதை வேண்டுமென்றால் நான் பேசுவேன் என்ற முறையிலே தேவையற்ற வார்த்தைகளை நாங்கள் பேசாதபடிக்கு, மற்றவர்களை அவதூறு பண்ணுகிற வார்த்தைகளை பேசாதபடிக்கு, கீழ்த்தரமான காரியங்களை நாங்கள் பேசாதபடிக்கு தேவன் இன்னைக்கு நீர் எங்களை எச்சரித்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாரும் வாய்களை தர ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். ஆண்டவரே, இன்னைக்கு ஆண்டவரே, இங்கே அப்போஸ்தலர் நடபடிகளில் நாங்கள் வாசிக்கிறோமே, ஆண்டவரே, பிரிந்திருக்கிற அக்கினிமயமான நாவுகள் அவர்கள் மேல் வந்து இறங்கினது என்று நாங்கள் வாசிக்கிறோமே. அவர்கள் மேல் பரிசுத்த ஆவினால் நிரப்பட்டு ஆவியானவர் தாமே தந்தர்லின் வரத்தின்படி அவர்கள் பல்வேறு பாஷைகளை பேசினார் என்று வாசிக்கிறோமே. அக்கினிமயமான நாவுகளை போல பிரிந்திருக்கிறோம் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டது என்று வாசிக்கிறோமே. இன்னைக்கு அக்கினிமயமான நாவுகள் இந்த வேளையில் ஒவ்வொரு மேலே இறங்குற எல்லாரும் வாய்களை திறங்களேன், எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்களேன். ஆண்டவரே, அன்று அப்போஸ்தலர் நாட்களிலே அக்கினிமயமான நாவுகளை போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது என்று வாசிக்கிறோமே. இன்னைக்கு தேவ ஆவியானவர் ஒவ்வொரு நாவையும் தொடுவீராக, ஒவ்வொரு நாவையும் தொடு. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே, என் நாவை தொடுங்கப்பா. என்னுடைய நாவு அநீதியான உலகத்திற்கு என்னை இழுத்து கொண்டு போயக்கூடாது அப்பா. இந்த நாவு என்னை பரலோக ராஜ்யத்திற்கு நான் வராதபடிக்கு தடையா இருக்கக்கூடாதப்பா. இந்த நாவு என் ஆசீர்வாதத்திற்கு தடையா இருக்கக்கூடாதப்பா. இந்த சொற்கள் என்னுடைய பரிசுத்தத்திற்கு கேடாக அமைந்து விடக்கூடாதப்பா. பிரிந்திருக்கிற அக்கினிமயமான நாவுகள் எல்லாரும் வாய்களை திறந்து ஒரே வார்த்தை செபித்து நான் முடிக்க போகிறேன். எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும். ஆண்டவரே, பிரிந்திருக்கிற அக்கினிமயமான நாவுகள் என் மேல் வந்து இறங்கட்டும் ஐயா. பிரிந்திருக்கிற அக்கினிமயமான நாவுகள் என் மேல் வரட்டும் அப்பா. இந்த ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன். அக்கினிமயமான நாவுகள் இறங்கட்டும் ஐயா. தேவனை மகிமைப்படுத்துகிற நாவுகளாய் மாறட்டும் ஐயா. பரிசுத்தத்தை பேசுகிற நாவுகளாய் மாறட்டும் ஐயா. நன்மையான பேசுகிற நாவுகளாய் மாறட்டும் ஐயா. விசுவாசத்தை பேசுகிற நாவுகளாய் மாறட்டும் ஐயா. தேவனை மகிமைப்படுத்துகிறதை பேசுகிற நாவுகளாய் மாறட்டும் ஐயா. ஜீவனை பேசுகிற நாவுகளாய் மாறட்டும் ஐயா. ஆண்டவரே, ஆரோக்கியமானதை பேசுகிற நாவுகளாய் மாறட்டும் ஐயா. அசுத்தமானவைகளை எங்கள் வாய்களிலிருந்து புறப்படாதபடிக்கு அக்கினிமயமான நாவுகள் மேல் வந்து இறங்கும்படியாக நான் செபிக்கிறேன். உம்முடைய பரிசுத்த ஆவியான வல்லமைகள் மேலே இறங்கட்டும் ஐயா. உலக மாம்சம், பிசாசு, அநீதியான உலகம், நெருப்புகள், பட்சிக்கிற காரியங்கள் எங்கள் நாவிலிருந்து புறப்படாதபடிக்கு எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும்
ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. Hallelujah. ஒரு நல்ல தீர்மானத்தோடு கூட நாம் இன்னைக்கு கடந்து போக வேண்டும். என் வாயின் வார்த்தை